நம்ம தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து பாட்ஷா பாணி கேப்டன்ஸ் அப்படியாப்பட்ட ஒரு ஜோக்கை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஜோக்கை வந்து ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா பாதியிலே வந்து ஜோக்கை நீங்கள் பாதி கேட்டு கேட்டு போகிறதுனால அந்த ஜோக்கு உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதாவது வீடியோ முடியும் போது கூட ஒரு ஃபஸ்ட்டு ஜோக்குக்கான ஆன்சர் லாஸ்ட்டில் இருக்கலாம். அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அந்த ஜோக்கு வீடியோவோட அந்த கண்டென்ட்டு கரெக்டாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜோக்கு பார்த்துடலாம். புதிய பிளேயர் பாட்ஷா பாணி கேப்டன்சி. புதிய பிளேயர், அண்ணே மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பிளான்னே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேப்டன் ரஜினி ஸ்டைலில், நான் ஒரு தடவை போர் அடித்தா அது 100 தடவை சிங்கிள் எடுத்ததுக்கு சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு புதிய பிளேயர். அப்போ பவுலிங் பிளான் என்னென்ன கேப்டன்? ஆப்போசிட் டீம்காரன் ஒரு தடவை சிக்ஸர் அடித்தா நாம் எல்லோரும் 100 அடி தூரத்துக்கு ஓடி போய் பாலை தேடணும், அதான் பிளான். சமயத்தில் இதை அவரை மாதிரி பேசி பார்த்தா தான் அது புரியுது. புதிய பிளேயர் மைண்ட் வாய்ஸ், இந்த பிளானை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தான் கப்பு ஜெயிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். பயர்மதில் ஜோக்கெலாம் பார்க்கும்போது அடுத்து மொக்கை சினிமா கிரிக்கெட் கேள்வி. தமிழ் சினிமாவில் எந்த வில்லன் நடிகருக்கு கிரிக்கெட் விளையாட ரொம்ப பிடிக்கும்? எந்த வில்லன் நடிகருக்கு கிரிக்கெட் விளையாட ரொம்ப பிடிக்கும்? நம்ம பிரகாஷ் ராஜுக்கு தான். ஏன்னா அவர் எப்பவுமே செல்லம்னு அப்பீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். செல்லம்னு அப்பீல் செல்லம்னு அப்பீல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். இந்த ஜோக்கு அடுத்த ஜோக்கு போயிடலாம். கலகலப்பான கமெண்ட்ரி. இதோ பவுலர் ஓடி வருகிறார், பந்தை வீசுகிறார், பேட்ஸ்மேன் அதை தூக்கி அடிக்கிறார், பந்து காற்றில் பறக்கிறது, கீழே ஃபீல்டர் ஓடி வருகிறார், கேட்ச் பிடிப்பாரா, ஐயோ பந்து நேராக ஃபீல்டரின் தலையில் பட்டு பவுண்டரி லைனை தாண்டுகிறது. கமெண்ட்ரி சொல்கிறது கிரிக்கெட்டோட கமெண்ட் தாண்டுகிறதா. பக்கத்தில் இருந்தவர், சார் பந்து தலையில் பட்டு அவனுக்கும் ரத்தம் கொட்டுது சார், நீங்கள் என்னடானா பவுண்ட்ரி கத்திட்டு இருக்கீங்க. கமெண்ட்ரி, சாரி சார், நான் லைவ் கமெண்ட்ரி மூடில் வந்துட்டேன். லைவ் கமெண்ட்ரி மூடில் அவர் வந்துட்டாராம். ஆமாம், அவனுக்கு ஹெல்மெட் போடணும்னு தோணலை, எனக்கு மைக் பிடிச்சா கத்தணும்னு தோணுது, ரெண்டும் ஒன்று தான் சார். கமெண்ட்ரியில் அவன் மாடுக்கு ஒருத்தனுக்கு அடிப்பட்டு கீழே கிடக்குறானா, அவனுக்கு வந்து போயிட்டு என்ன ஆச்சுன்னு பாருங்கயான்னு சொல்லாத, ஒரு போருக்கு தலையில் போட்டு போர் போயிடுச்சு அதை பற்றி பேசுங்கிறாராம். தலையில் போட்டால் 6 தானே போவான், குத்தி போயிடுச்சு பொழுது. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். தேர்தல் கூட்டணி வெர்சஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஓப்பனிங் டைட்டில் எல்லாமே எப்படி இது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இது டைட்டில் தான் நம்ம வீடியோக்கெலாம் நம்ம கொடுக்கணும். நம்பர் 1 மச்சான், இந்த அரசியல் கட்சிகள் வைக்கிற கூட்டணிக்கும் கிரிக்கெட்டில் இருக்கிற ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு. நம்பர் 2 அவர் சொல்கிறாரு, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை மச்சான், கிரிக்கெட்டில் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தால் ரன் ஏறும், அரசியலில் கூட்டணி நல்லா இருந்தால் பணம் ஏறும். ஆனால் ஒரு ஒற்றுமை இருக்குது ரெண்டுலையுமே. ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எப்போ ரன் அவுட்டு ஆவான், நாம் எப்போ ஸ்ட்ரைக்குக்கு போவோம்னு தான் காத்துக்கிட்டு இருப்பானுங்க. கரெக்டு இல்லை? பயங்கரமான ஒரு லாஜிக்கை கிரிக்கெட்டு கூட கம்பேர் பண்ணி பக்காவாக சொல்லிட்டாங்க பாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.